Hey guys, 10th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் 2026க்கு வந்து ஈஸியா ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம 8 வீக் ஸ்டடி சேலஞ்ச் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த 8 வீக் ஸ்டடி சேலஞ்சையும் நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஓகேங்களா? நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அதை ஃபாலோ பண்ணாத ஒரு சிலர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சார் அதை எங்களால ஃபாலோ பண்ண ஒரு 6th வீக் பக்கமா தான் பார்த்துருந்தாங்க. சார் அதை எங்களால ஃபாலோ பண்ண முடியல. எங்களுக்கு புதுசா ஒரு ரிவிஷன் பிளான் வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் ஃபாஸ்ட் ரிவிஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வீக் சேலஞ்ச் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த 3 வீக் 3 வீக்குமே நமக்கு வந்து ஸ்டடி தான் பிளான் பண்ணோம். ஆனா இதுல தேர்ட் வீக் வந்து நமக்கு இப்ப என்ன ரிவிஷன் பிளான் மாதிரி வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம 2 வீக்லயே எவ்வளவு படிக்கணுங்கிறத சொல்லி போட்டிருந்தோம். ஓகேங்களா? சோ அதுபடி நம்ம இப்ப என்னென்னலாம் இந்த தேர்ட் வீக்ல என்னெல்லாம் படிக்க போறோம்? ஆல்ரெடி 2 வீக்ஸ் நம்ம போட்டோம். இப்ப இந்த தேர்ட் வீக்ல வந்து நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தமிழ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த வீக் சேலஞ்ச் நமக்கு எப்ப இருந்து எப்ப வரைக்கும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 26/1/2026ல இருந்து 1/2/2026 வரைக்கும் தான் நம்ம இதை ஃபாலோ பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த 1 வீக்குள்ள நம்ம இதை முடிக்கணும். ஏன்னா தமிழ்ல வந்து நம்ம ஆல்ரெடி எல்லாமே படிக்கணும்னு சொல்லிட்டு போட்டோம். என்னெல்லாம் படிக்கணும், எப்படி பிரிச்சு படிக்கணுங்கிறத சொல்லி இப்போ லாஸ்ட் 2 வீக்ல சொல்லிட்டோம். இப்ப இந்த வீக்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த 10 கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணிட்டு வர போறீங்க. ஏன்னா நம்ம படிச்சிட்டோம். இப்போ ஒன் பை ஒன்னா ஆன்சர் சொல்லி பார்க்க போறோம். பிளஸ் இதுல இன்னொன்னு என்ன படிக்க போறோம்னா, கிரியேட்டிவ் 1 மார்க்ஸையும் நம்ம வந்து படிச்சுக்க போறோம். ஓகேங்களா? கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்லாம் நமக்கு புக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சொல்லும் பொருளும் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அதுலயே இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பு இலக்கணம், இன்னும் வேற என்ன இருக்கு, புணர்ச்சி விதி எல்லாம் கொடுத்திருப்பாங்க ஒவ்வொரு செயல்லயும். அதுக்கப்புறம் நூல்வெளி இருக்கும். அதே மாதிரி உரைநடைலாம் எடுத்தீங்கன்னா அதுல இடையில இடையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாமே கவர் பண்ணி பாத்துக்கோங்க. நான் ஒரு ஒரு வீடியோல வேணும்னா நான் புக்கை வச்சு உங்களுக்கு எது இதெல்லாம் படிக்கணுங்கிறத அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி தமிழை ஃபுல்லா படிச்சுக்க போறோம். இங்கிலீஷ்க்குமே கம்ப்ளீட் ரிவிஷன் தான். இதுலயுமே என்ன பண்ண போறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துக்க போறோம். எடுத்துக்கிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம ஆன்சர் சொல்லி பார்க்க போறோம். அப்படி சொல்லும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எது தப்பா ஆன்சர் பண்றோம், எது கரெக்டா ஆன்சர் பண்றோங்கிறது தெரிஞ்சிடும். தப்பா ஆன்சர் பண்றதுல நம்ம ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி பிளான் வந்து போட்டிருக்கோம். இதுல இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம பார்க்கும்போது கிராமர் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன்ல தான் நம்ம கேட்கறாங்க, அப்போ இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சா போதும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பாத்துக்கோங்க. மேக்ஸிமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லாவும் 6 சாப்டர் பார்த்து சொன்னோம். செகண்ட் வீக்ல 7, 8, 9, 10 இந்த 4 சாப்டருக்கு வந்து ஆம், எது எதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லியிருந்தோம். இப்ப இந்த வீக்ல வந்து என்ன பண்ண போறோம்னா கம்ப்ளீட் ரிவிஷன். எல்லா எல்லா சாப்டர்ஸையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு 10 மாடல் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் டிக் பண்ணுங்க. நீங்க போட்டு கூட பார்க்க வேணாம். ஜஸ்ட் டிக் பண்ணுங்க. ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 + 8i அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நமக்கு தெரியும். எப்படி நம்ம பார்க்கலாம்? ஓகே, 6 + 8i. அப்ப இதுக்கு ஃபார்முலா என்னன்னா, ரூட் ஆஃப் மாடலஸ் ஆஃப் z பிளஸ் a டூர பை 2 பிளஸ் I இன்டூ b டூர பை மாடலஸ் ஆஃப் b இன்டூ ரூட் ஆஃப் மாடலஸ் ஆஃப் z மைனஸ் a டூர பை 2. அப்ப இந்த ஃபார்முலால a என்ன b என்ன மாடலஸ் ஆஃப் z என்ன நம்ம அப்ளை பண்ணா நமக்கு டைரக்டா ஆன்சர் கிடைச்சிரும். இந்த மாதிரி நம்மளால சொல்லி பார்க்க முடியும் இல்லைங்களா ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும். அப்படி சொல்லி பார்க்கும்போது உங்களால கரெக்டா சொல்ல முடிச்சுன்னா அந்த கொஸ்டினை விட்டுருங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்க வந்து தப்பா ஆன்சர் பண்றீங்க, அது என்னன்னே தெரியல அப்படிங்கிற பட்சத்துல அதை மட்டும் போட்டு பாருங்க. அப்படி போட்டு பாத்தீங்கன்னா மேக்ஸை கம்ப்ளீட்டா நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். இதுலயுமே ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 1 மார்க்குமே நமக்கு வந்து இதுல ஈஸியாக கோ த்ரூ பண்ணிடலாம். அதுக்காக தான். அடுத்து பிசிக்ஸ்ல என்ன படிக்க போறோம்னா 8th and 11th லெசனோட கொஸ்டின் ஆன்சர்ஸையும் பிளஸ் எல்லா லெசன்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸையும். ஓகேங்களா? இதுல ப்ரீவியஸ் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட எல்லா ப்ராப்ளம்ஸையும் நான் வந்து உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டவுன்லோட் லிங்க் இருக்கு இல்லைங்களா? ஜஸ்ட் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க இந்த டவுன்லோட் சிம்பிள கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு பிடிஎஃப் ஓப்பன் ஆயிடும். நீங்க அதை வந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் இந்த ஸ்டடி பிளானோட பிடிஎஃப் லிங்க்குமே நான் உங்களுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். நீங்க அதுல போய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஈஸியா டவுன்லோட் ஆயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி கெமிஸ்ட்ரிலையும் லெசன் 10 and 14ஓட கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் படிச்சுக்க போறீங்க. அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் ரியாக்ஷன்ஸ் படிக்க போறீங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை படிச்சாவே போதும், உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே கவர் ஆயிடும். கம்பல்சரி முத கொண்டு கவர் ஆயிடும். அடுத்த பயாலஜில டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ், ரீசன் கொஸ்டின்ஸ், டிஸ்டிங்விஷன் கொஸ்டின்ஸ். அது ரீசன் கொஸ்டின்ஸ்னா என்ன, ஒய் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, தயிர்ல இருந்து பால்ல இருந்து தான் தயிர் வருது, அதுக்கு என்ன காரணம், இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் படிங்க. டிஸ்டிங்விஷன் அண்ட் டிஃபரன்சியேஷன் கொஸ்டின்ஸ் படிங்க. டயக்ராம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 5 மார்க்லயும் சரி, 2 மார்க் 3 மார்க்லயும் சரி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் எல்லாமே ரிவைஸ் பண்ணிடுங்க. அதுல கோடிங் கொஸ்டின்ஸையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸையும் நல்லா பாத்துக்கோங்க. கோடிங் கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு அந்த கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க்
5 மார்க்ல கோடு போடுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, கோட் கரெக்ஷன் பண்ற மாதிரி எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வச்சு ரிவைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த வீக்கான பிளான் இதுதான். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் வச்சு நம்ம படிச்சாவே நமக்கு எல்லாமே கவர் ஆயிடும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு தேர்ட் வீக்கோட கண்டென்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் இப்போ வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இதுக்கு அடுத்தடுத்த வீக்ஸ்ல உங்களுக்கு வந்து பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். இது எல்லாமே நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுப்போம், மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸும் கொடுப்போம். இது எல்லாமே நம்ம கன்வெர்ட் பண்ணி தான் போட போறோம். அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டுமே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் லிங்க் நம்ம சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கும், நீங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க நான் கொடுத்துக்கூடிய எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸுமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. தமிழ் மனப்பாட பாடல்கள்லாம் பாருங்க, ஈஸியா மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் பாடலா கன்வெர்ட் பண்ணி போட்டிருப்போம், பாட்டா கன்வெர்ட் பண்ணி போட்டிருப்போம் வித் மியூசிக்கோட. அதில் நீங்க கேட்கும் போதே உங்களுக்கு வந்து மைண்ட்ல மெமரி ஆயிடும். ஓகேங்களா? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.